வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வபஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு தலைப்பில் அல் அல்லாமா அல் முஜத்தித் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த 10 விஷயங்கள் சம்பந்தமாக நாம் சென்ற தொடரிலே அதனுடைய விரிவுகளை பார்த்து வருகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த கிதாபை பலரும் விரிவுரை செய்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா அர் ராஜிஹி ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய விரிவுரையைத்தான் நாம் அடிப்படையாக இங்கே பாடம் நடத்தி வருகிறோம். இது இல்லாமல் சுபுலுஸ் ஸலாம் என்ற ஒரு நூல், ஷரஹு நவாகிதுல் இஸ்லாம், இதுவும் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு உரையை அவருடைய மாணவர்களில் ஒருவர் தொகுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 284 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். பொதுவாக இந்த தலைப்புன்றது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எப்படி நாம் நம்மையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை நாம் பாதுகாப்பதற்கு முயற்சி எடுப்போமோ, அதைவிட நாம் பின்பற்றுகிற மார்க்கத்தை அதிலிருந்து வெளியேறி விடாமல் அல்லது அதை பாழ்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் நம்மிடம் வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் கடந்த வாரம் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளே வரணுன்றது எப்படின்றது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் இஸ்லாத்தை விட்டும் நம்மை வெளியாக்கி விடும், அதாவது ரித்தத்ன்றது நாம் இஸ்லாத்தில் நுழைஞ்ச பிறகு அந்த இஸ்லாத்தில் இருந்து நாம் வெளியேறுகிற ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் பார்த்து வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, இஸ்லாத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய அல்லது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் 10 மட்டுமல்ல, பிரதானமான 10 விஷயங்களை தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 விஷயங்களை சில இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் தொகுத்திருக்கிறாங்க. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்களோட பிரதானமாக பெரும்பாலாக நம்ம சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள் இது போன்ற இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ அவைகளை தொகுத்திருக்கிறார்கள். இந்த 10 விஷயங்களுக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உள்ளடங்கிவிடும். இதுக்கு முன்பு யாரும் இவ்வளவு அழகான முறையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயங்களை தொகுத்தில்லை. எனவே இந்த நூல் பல அறிஞர்களால் விரிவுரை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். அப்போ இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அந்த 10 விஷயங்களில் முதலாவது நாங்கள் பார்த்தது என்னென்னா, அதாவது அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லா, அதாவது இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற வழிபாட்டிலே அவனுக்கு இணை வைத்தல், ஷிர்க் வைத்தல். இதை நாங்கள் விரிவாக விளங்கினோம். இரண்டாவது விஷயம் என்னடா, மன் ஜஅல பைனஹு வ பைனல்லாஹி வஸாயித், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில ஒரு தரகரை உண்டாக்குறது. நேரடியாக நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காம தரகர்களை உண்டாக்கி கொண்டு தங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று சிலரை இடையில நிறுத்தி கொண்டு அவர்களை பரிந்துரையாளர்களாக நாம் நம்புவதோடு அவர்கள் மேல நாம் நம்பிக்கையும் வைத்து நாம்
இடையில தரகர்களை ஏற்படுத்தினால் அது குஃப்ரன் இஜ்மாஅன், ஏகோபித்த அறிஞர்களுடைய ஏகோபித்த அடிப்படையில் அது குஃப்ராகும். அதாவது மக்கத்து காபிர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் அல்லாவை வணங்குவோம், அல்லாஹ் அல்லாதவைகளையும் வணங்குவோம். ஏன் வணங்குறீங்கடா, எங்களை அல்லா இடத்துல நெருக்கி வைப்பாங்க என்று அவங்க நம்பினாங்க. அப்ப இந்த விஷயங்களை நாம தெளிவாக பார்த்தோம். அதே மாதிரி மூன்றாவது விஷயம், மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிக்கீன், ஒருவர் ஷிர்குவாதி என்று தெரிந்தால் அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார், அவர் காபிராகி விட்டார் என்று நாம் அவரை கருத வேண்டும், காபிர் ஆக்க வேண்டும். அல்லது ஒருவர் காபிராக இருக்கிறார்னா அவருடைய குஃப்ர்ல நாம் சந்தேகப்படுவது, அவர் சில நேரம் சொர்க்கத்துக்கு போகலாம், சில நேரம் அவரும் நேர்வழியில் இருக்கலாம் என்பது போல சந்தேகப்படுவது. அல்லது அவங்களோட அந்த குஃப்ரான பாதையில அந்த வழிமுறையை நாம் சரி என்று ஏற்றுக்கொண்டால் அதுவும் நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும். இது மூன்றாவது விஷயம். இந்த விஷயம் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த 10 விஷயத்தை மறுபடியும் நான் மீட்டுறேன். அதே மாதிரி யார் மனி அத்தகத அன்ன கைர ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலு மின் ஹதி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அல்லாத ஒன்றை, அது ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம், நீங்க அதை பின்பற்றினாலும் நீங்க உலகத்திலும் என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம், மறுமையில வெற்றி அடையலாம், இதைவிட அது சிறந்தது என்று நீங்கள் முழுமையானது என்று கருதினாலோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அல்லாதவைகளை கொண்டு தீர்ப்பு வழங்கினாலும் அதுதான் மிகச்சிறந்த வழிகாட்டல் என்று நீங்கள் நம்பினாலும், அல்லது தாகூத்துகள், அதாவது அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய தாகூத்துகளுடைய சட்டங்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட நீங்கள் முற்படுத்தினாலோ அவருடைய ஹுக்கும் என்னென்றால் அவர் காஃபிராக மாறிவிடுவார். அடுத்தது என்னடா, மன் அப்கத ஷைஅன் மிம்மா ஜாஅ பிஹி ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஒரு செய்தியை யாராவது அதாவது வெறுத்தால், அது கூடாது என்று நினைத்தால், வலவ் அமில பிஹி கஃபர், அவர் அதை செஞ்சாலும் சரி, அவர் செய்கிறாரு ஆனால் வெறுத்துக்கிட்டு செய்கிறார், அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். ஆறாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை யாராவது கேலி செய்தால், இஸ்திஹ்ஸா, அதாவது பரிகாசம் செய்தால் அவரும் என்ன செய்வார், காஃபிராக மாறிவிடுவார். அதே மாதிரி ஏழாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அஸ்ஸிஹர், சூனியம் செய்வது, வமின்ஹு ஸர்ஃபு வல் அத்ஃப், அதாவது சூனியத்தின் மூலமாக நல்ல தொடர்புகளை பிரிப்பது அல்லது தேவையில்லாத ஒன்றின் மீது ஆசையூட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும். அதே மாதிரி அதாவது வெளிப்படையாக இணை வைப்பவர்கள், முஸ்லிம் அல்லாத காபிர்களோடு அவர்களோடு நட்பு வைப்பது, அவர்களை முஸ்லிம்களை விட ஆதரிப்பது, இதுவும் ஒருவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும். அதே மாதிரி அடுத்த 9வது விஷயம், மன் யஅதகத பஅத நாசி, அதாவது சில மனிதர்கள் ஷரியாவை பின்பற்றாமலும் நேர்வழியில் இருக்கலாம். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நுபுவத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளாம அவர் நேர்வழியில் இருந்த மாதிரி நாங்களும் ஷரியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாராவது நினைச்சா அவரும் காஃபிராகி விடுவார் அப்படின்ற விஷயத்தை நாம பார்த்தோம். அடுத்தது 10வது என்னென்றால் அல் அராது அன் தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கம்ப்ளீட்டா புறக்கணிப்பது. லா யதஅல்லமுஹு வலா யஅமலு பிஹி, அவர் அதை படிக்கிறதும் இல்லை, அதை அமல் செய்யறதும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லாமல் கம்ப்ளீட் அவர் மார்க்கத்தை அவர் புறக்கணித்து விட்டால் அவரும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார் என்று 10 விஷயங்களை பற்றி நாங்கள் படித்தோம். இந்த 10 விஷயங்களில் 3 விஷயங்களை நாம் ஓரளவாக தெரிந்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதாவது இது ஒவ்வொரு விஷயத்தையும் பல நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், விளக்கப்படுத்தலாம். உதாரணமாக முதலாவது விஷயம் இந்த ஷிர்க்கு, அதே மாதிரி குஃப்ருடைய விஷயங்கள் நம்ம 2 தலைப்பில் பார்த்தோம். முதலாவது இபாதத்தில் ஷிர்க் வைக்கிறது. இந்த ஷிர்க் என்ற தலைப்பில் நம்ம ஏராளமான விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருந்தாலும் இந்த தலைப்பில் நம்ம அவ்வளவு ரொம்ப டீப்பாக போனால் இந்த தலைப்பே என்ன செய்யலாம், வருஷ கணக்கில் நம்ம பேச வேண்டி வரும். அதனால நான் முடிந்த அளவுக்கு விரிவாகவும் தேவையான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு போகிறேன். ஷிர்க்கு சம்பந்தமான விஷயங்கள், இந்த ஷிர்க் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, உலகத்தில் என்ன விளைவு அது உண்டாக்கும், மறுமையில் அது என்ன விளைவுகளை உண்டாக்கும்ன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ உலகத்தில் நம்ம சொன்ன சில விளைவுகள் ஷிர்க்குவாதியாக இருந்தால் வருண்டு. ஒரு 2 விஷயத்தை சொல்லுங்கள் சகோதரர். போன வாரம் சொன்னதில் ஒரு இணை வைப்பாளர் இந்த உலகத்தில் அவருக்கு சில விஷயங்கள்
அவரோட நம்மளோட தொடர்புகளில் சில சில வித்தியாசங்கள் இருக்குது. ஷிர்க் வச்சு அவருக்கு என்னென்ன இயலாது சொல்லுங்க பார்ப்போம். மார்க்க ரீதியாக சும்மா ரெண்டு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் உள்ளது சொல்லுங்கள். திடீர்னு கேட்டவொன்னு ஞாபகம் இல்லையோ? வேறு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு விஷயம் சொல்லுங்கள். நான் நிறைய சொன்னேன். வெரி குட். அதாவது ஷிர்கவாதியாக அவர் இருந்தால் அவருக்கு நம்மட மூமினான பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்க இயலாது. திருமணம் முடிச்ச இருக்கிற நிலையிலையும் ஷிர்குவாதியாக இருந்தால் ஆணா இருக்கட்டும் அல்லது பெண்ணா இருக்கட்டும், அந்த இணை வைப்பவரோட அந்த பெண் வாழ இயலாது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனாசா தொழுகை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஹரத்துக்கு போயிடாது. மக்கா மதீனாவுக்கு அவர் நுழைய முடியாது அப்படின்றதையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ மூணாவது விஷயத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது பார்த்து முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிகீன, யார் முஷ்ரிகீன்களை அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருப்பவர்களை காபிர் என்று அவர் கருதவில்லையோ, காபிர்னு போய் சொல்லணுன்றதல்ல, அதை பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். காபிர் என்று அவர் கருதவில்லையோ, அவருக்கு தீர்ப்பு வழங்கவில்லையோ, அவ் ஷக்கஃபி குஃப்ரிஹிம், அல்லது அவர் காபிராக இருப்பாரோ இல்லையோ என்று அவர் ஷிர்க் வைக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு அவர் விஷயத்தில் தக்ஃபீர் இல்லாமல் அவர் அதில் சந்தேகப்படுவதோ, அல்லது அவருடைய அந்த மதுஹபை அவர் போகிற ரூட்டு சரிதான், அவர் தர்காக்கெல்லாம் போகிறார், அது பிரச்சனை இல்லை, ஷிர்க் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி அந்த மதுஹபை நீங்கள் சரி என்று சொன்னாலும் நீங்கள் காஃபிர் ஆகிடுவீங்க. அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதில் முக்கியமான சில விஷயங்களையும் நம்ம இந்த நவாக்குதுல் இஸ்லாமை படித்த உடனே நான் நவாக்குதுல் இஸ்லாமை கிதாபை ஃபுல்லாக படிச்சுட்டேன், இவர் காஃபிர் அவர் காஃபிர் அவர் முஷ்ரிக் அவர் முனாஃபிக்னு ஃபத்வா கொடுக்குறது அல்ல. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஃபத்வா என்கிற விஷயம் அதாவது நாங்கள் ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று அதாவது முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள், இப்போ உதாரணமாக யூதர்கள் அவங்க காஃபிர்கள், நமக்கு வெரி கிளியர். கிறிஸ்தவர்கள் அவங்க காஃபிர்கள், அது நமக்கு ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். நம்ம காஃபிர்கள்னு தான் சொல்லுவோம். அதுக்காக கூப்பிடுங்க வா ஒரு காஃபிர்னு நம்ம அப்படி சொல்கிறது இல்லை, அப்படி தானே? அதே நேரத்தில் இஸ்லாத்தில் உள்ள ஒருவர் இப்போ தெளிவான ஒரு குஃப்ரை அவர் செஞ்சிட்டார். உதாரணமாக அல்லாஹ் அல்லாத யாமுஹித்தீன்னு கூப்பிட்றார். பலமுறை நாங்கள் சொன்னோம், குர்ஆன் எடுத்து காட்டினோம், ஹதீஸ் எடுத்து காட்டினோம். அவர் யாமுஹித்தீன் தான் சொல்கிறார், ஷாவுல மீது ஆண்டவரேன்னு சொல்கிறார். அவர் போய் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நாகூர் தர்காவில் கொண்டு போய் நேர்ச்சை வச்சு அங்கே உண்டியலில் காசை போட்டுட்டு வாரார். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் நான் நாகூருக்கு ஒரு முறை போயிருந்தேன். இந்த நம்ம ஊரில் இந்த வீடெல்லாம் கூட்டுவாங்க தெரியுமா, விளக்க மாற்று கட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், சின்னதாகிக்கும். அதை வச்சுக்கிட்டு அடிச்சிருக்கான். என்னடா அது ஒரு பறக்கத்தான். அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஷிர்கான விஷயங்கள். தெளிவாக சொல்லியும் அவங்க அந்த ஷிர்க்லேருந்து விடுபடலை. இப்போ அந்த நபர்களை நம்ம காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கலாமா? ஏன்னா காஃபிர் ஆக்காட்டி அவரும் காஃபிரா போகிறாரு. சொல்லுங்க அப்போ என்னன்று இதை நீ எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க பாப்போம். ரைட், வெரி குட். ஃபத்வா என்பது நாங்கள் ஒரு குஃப்ருன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நாம் பிரார்த்திப்பது ஷிர்க், அப்படி தானே? அந்த செயல் ஷிர்க், அந்த செயலை செய்யக்கூடியவன் ஷிர்க்வாதி. ஷிர்க்ன்றது அது தக்ஃபீர், குஃப்ரை உண்டாக்குற விஷயம், அப்படி தானே? எல்லா முஷ்ரிக்கும் காஃபிர் தான். இது ஒரு தனியான தலைப்பு, சுருக்கமாக அழைக்கொள்ளுங்க. எல்லா முஷ்ரிக்கும் அவன் காஃபிர். ஷிர்க் என்பது குஃப்ரை உண்டாக்கும், அவனை நம்ம காஃபிர் என்று நம்ம கருதுறோம். ஆனால் குறிப்பிட்ட நபரை நம்ம என்ன செய்யலாமா? சொல்லல. இது யார் சொல்லணும்? அது இமாம்கள், அதுக்குரிய இல்முள்ளவங்க சொல்லணும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்னா, அதாவது இகாமத்துல் ஹுஜ்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக ஹவாரிஜிகள் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதலாவது பிரிவு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. சஹாபாக்களை விட அழகாக தொழுதவர்கள், சஹாபாக்களை விட நோன்பு பிடிச்சவங்க. இந்த ஹவாரிஜிகளுடைய ஹுக்கும் என்ன? இப்போ திடீர்னு சஹாபாக்கள் எல்லாம் காஃபிரா போயிட்டாங்க, எல்லாம் இஸ்லாத்தோடு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, எந்த அளவுக்கு சொல்லலண்டா, அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க அந்த ஹரூரா என்ற இடத்துல ஹவாரிஜிகள் அழிக்கிறதுக்காக அலி பின் அபி தாலிபுடைய தலைமையில் அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். இப்னு அப்பாஸ் சொல்கிறான், கொஞ்சம் நெல்லுங்க, அவங்கள நான் சந்திச்சுட்டு வரேன். ஏன்னா இப்னு அப்பாஸ் அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ போய் அந்த கிட்டத்தட்ட 6000 பேர் அந்த ஹரூராண்ட இடத்துல, அதாவது ஈராக்கினுடைய அந்த அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியா, அங்கே தான் இவங்களோட தலைமை இருந்து. அப்போ போய் இப்னு அப்பாஸ் அவங்க போய் அவங்களுக்கு விளக்கப்படுத்துகிறாங்க, அவங்களோட சந்தேகங்களை எல்லாம் போக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 2000 பேர் வெளியே வந்துட்டாங்க அந்த ஹரூரா ஹவாரிஜிகளில், விளங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு இகாமத்துல் ஹுஜ்ஜான்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆதாரங்களை கொண்டு போய் அவங்களுக்கு சரியான முறையில் நாங்கள் அவங்களுக்கு நிறுவனம். சில நேரங்களில் சில விஷயம் குஃப்ரா இருக்கும், ஆனால் அந்த குஃப்ரை செஞ்சவர் நிர்பந்திக்கப்பட்டு செஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு விஷயம் குஃப்ராக இருக்கும்,
அந்த குஃப்ரை அவர் ஜஹாலத் விளங்காம என்ன செஞ்சிருக்கலாம், செய்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூர் சீனா மலைக்கு போனாங்க. ஷாமிரி என்ன செஞ்சாங்க, காளமாட்டை வணங்குறதுக்கு அந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபத்வா கொடுத்தாங்களா? இல்லை. அந்த செயல் கூடாது என்பதை அவங்க சொன்னாங்க. ஆகவே நாம் உதாரணமாக தொழுகை விடுவது குஃப்ரா இல்லையா, அது நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகுமா இல்லையா என்பதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. பிரபல்யமான இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா போன்றவர்கள், ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா போன்றவங்கலாம் சொல்கிறாங்க அது நிரந்தர நரகத்துக்குரிய அந்த குஃபுர், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குஃபுரைத்தான் அது குறிக்கிறதுன்னு சொன்னாங்க. அது ஒரு மசலா. அப்போ இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் உள்ள ஒரு விஷயத்தை நாமளாவே குஃபுர்னு விளங்கி இவர் காஃபிர், ஏன்னா தொழுகை விட்டார், லொஹருக்கு தொழல, ஆகவே காஃபிர் சொல்லலுமா? சொல்லலாது. இது நம்முடைய விஷயம் அல்ல. குஃபுரை நாம் குஃபுர் என்று கருதணும், குஃபுரை நாம் குஃபுர் என்று சொல்லணும். அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறது குஃபுர். இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மூன்றாவது விஷயத்தில் நீங்கள் அது ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா அந்த விஷயத்தை சிலவங்க கையில் எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு தெரியவே என்ன செஞ்சாங்க, காஃபிராக்கினாங்க. இப்போ நாங்கள் இலங்கையில் இருந்த நேரம், இலங்கையில் ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜமாத்துல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லப்படும், எங்களோட பிரதேசத்தில் தான். அவங்களோட கொள்கை என்னன்னு சொன்னால், இந்த 10 விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க, அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லி அவங்களோட அந்த இயக்கத்தை சாராமல் எந்த பிரிவில் இருந்தாலும் அவங்களெல்லாம் காஃபிர்கள் அப்படின்னா விளங்குதா. அது உருதுல தான் அவங்களோட தலைமைத்துவம். இப்போ அவங்க உடஞ்சி சின்ன பின்னம் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஜின் லோகோ கோ ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கே அமீர் கே ஹாத் பையத் நஹி கி ஓ முஸ்லிம் நஹி ஹே. ஜமாத்துல் முஸ்லிமீன் அவங்களோட தலைவர்கிட்ட போய் பையத் செய்யணும், பையத் செய்யலாட்டி அவங்க முஸ்லீம் இல்லை. உनको சலாம் கர் சக்தே ஹே நஹி கர் சக்தே ஹே. ஏன் அவங்க களிமா சொல்லிக்கிறாங்க, ஆனால் அந்த களிமா வந்து எங்கே சொல்லலையா, அவங்கள்ட்ட சொல்ல. ஆகவே காஃபிர். என்ன ஆதாரம்? மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கினதை கொண்டு தீர்ப்பு வழங்கல. இந்த மாதிரி இந்த ஹதீஸுகளை தவறாக விளங்கி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை காஃபிராக்குறது. அப்போ நம்மட வேலை என்னடா, வமா அலைனா இல்லல் பலாக், எத்தி வைக்கிறதா நபிமார்களுக்கே வேலை. அப்போ நாங்கள் குஃப்ரு செஞ்சால் இது குஃப்ரு, மக்கத்து காபிர்கள் இதைத்தான் செஞ்சாங்க, இது நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிற வேலை, இதை செய்யாதீர்கள் அப்படின்ற விஷயத்தை நாம சொல்றது தான் நம்மளோட கடமை. இது ஒரு முக்கியமான விஷயம். இது ரொம்ப டீப்பான பல ஆய்வுகள் சம்பந்தப்பட்டது. நான் சுருக்கமாக சொல்றேன், தேவைப்பட்டால் நம்ம இது ஒரு தனித்தலைப்பாக பேசலாம். ஏன் சொல்லப்படாது? தர்காவுக்கு போறவங்க ஷிர்க் தானே, அவன் காஃபிர் தானே, சொல்லணும் தானே வாதம் வைக்கலாம் சிலவங்க. அது ஏன் சொல்லக்கூடாது என்பது இன்னும் நீண்ட விவரங்கள் அதுக்குள்ள சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. சரி, அப்ப இதுல நாங்க கடைசியாக இந்த மூன்றாவது விஷயத்தை முடிச்சுட்டு நான்காவது விஷயம் தொடங்க பார்த்தோம். அதாவது மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிக்கீன். அதாவது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது என்னன்னு கேட்டா அன்-நஃபி, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று சொல்வது. இன்னொன்று என்ன? அல் இஸ்பாத், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்படக்கூடியவன் என்று ஏற்றுக்கொள்வது. இந்த 2ம் இல்லாம என்ன செய்யலாது, ஒரு ஆள் முஸ்லீமாக முடியாது. ஒரு ஆள் சொல்றாரு நான் அல்லாஹ் வணங்குறேன் அப்படின்றார், அவர் முஸ்லீம் ஆகலாமா? நான் அல்லாஹ் வணங்குறேங்கிறார். எப்போ முஸ்லீம் ஆகிறார்? அல்லாஹ் அல்லாதவைகளை நான் வணங்க மாட்டேன், நான் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறேன் கொள்கைக்கு வந்தா தான் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறார்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ், எவர்கள் தாகூத்துகளை நிராகரிக்கிறார்களோ. தாகூத்துன்னா என்ன? அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவைகள் அனைத்தையும், அல்லாஹ் அல்லாத மறுக்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்கள், நம்பிக்கைகள், கடவுள்கள் அனைத்தையும் அவர்கள் மறுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை அவர் ஈமான் கொண்டால் அல்லாஹ் சொல்றான் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் பலமான ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே இந்த 2 விஷயம் இருக்குது. இதுல முக்கியமாக நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சொல்ற நேரத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரி சொல்றான். நான் சொன்ன வசனம் சூரா பக்கரால 256 வசனம், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. இப்போ நீங்க பாருங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, இப்போ நாங்க காஃபிர்கள் இப்போ ஷிர்க்கை நாங்க ஷிர்க்குன்னு சொல்லணும், குஃப்ரை நாங்க குஃப்ர்னு சொல்லணும், வழிகேடர்களை நாம வழிகேடுன்னு சொல்லணும். சொல்றது மட்டுமல்ல, அவங்களோட அந்நியோன்யமான உறவு வைக்கவும் கூடாது. விளங்குதா? இதை நான் தனியான ஒரு தலைப்பாக அல் வலா வல் பராடு இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ்,
யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள்தான் காபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான், அந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டிருக்கிறான், அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். அதை நாங்கள் என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நாம் எடுத்து நடக்கிறோம். அப்போ இது அல்லாத மார்க்கங்களை நாம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், புறக்கணிக்கிறோம். அதான் ஒமை யக்ஃபுர் பித்தாகூத், இஸ்லாம் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட இஸ்லாம் அல்லாத அனைத்து மார்க்கங்களையும் நாம் கம்ப்ளீட்டாக என்ன செய்கிறோம், விட்டு ஒதுங்குகிறோம். ஒதுங்குறது மட்டுமல்ல, நாம் இருப்பதுதான் சரியான பாதை என்பதை நாம் சரியாக உறுதியாக நம்புறது அர்த்தம் என்னென்றால் அது அல்லாதவைகள் எல்லாம் பிழை. ஒரு ஆள் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவ மதம் சரிதாங்கிறார், முஸ்லீம் இல்லை, காஃபிரா போயிடுவார். அப்படித்தானே? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்கிறேன்ப்பா, மற்ற மதமெல்லாம் புலன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் அவங்களும் சரியாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் காஃபிரா போயிடுவார். இதான் சப்ஜெக்ட். அப்போ ஒரு யூதனை அவனும் நேர்வழியில் இருக்கலாம் என்று நம்ம நம்பலாமா? இல்லாட்டி யூதம்ன்றது அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே கொண்டாந்தாங்க, அதை நாமையே பிழைன்னு சொல்லுவானே, விமர்சனம் பண்ணுவானே என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார். இதைத்தான் நம்ம அல்லாஹ் சொல்றார், ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியனை கொண்டு யார் தீர்ப்புலங்களையோ அவர்கள் காபிர்கள். காபிர்கள் மட்டும் சொல்லல, அல்லாலிமூன் அக்கிரமக்காரர்கள், அல் ஃபாசிகூன் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய 44, 45, 47 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்றான். 5, 44, 45, 47 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு அதாவது ஒரு சிறிய கூட்டத்தார் தான் எப்பவுமே நேர்வழியில் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் அந்த உள்ளங்களால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகளை நாம் கொடுத்திருக்கிறோம், லா யஸ்மஊன பிஹா, அதனால் அவர்கள் கேட்க மாட்டாங்க. வலஹும் அயுனுன், கண்களை கொடுத்திருக்கிறோம், லா யுபஸிரூன பிஹா, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நிறைய பேர் நரகத்துக்கு படைச்சிக்கிறோம், மனிதர்களில் அதிகமானவர்கள் நரகத்துக்கு போறாங்க. ஒமா அக்ஸரஹும் ஒமா அக்ஸருன் நாசி வலவ் ஹரஸ்த பிமுஃமினின், நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் சொல்றான் மிக அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சூரா யூசுப்ல 103வது வசனத்தில் சொல்றான். சூரா அன்ஆம்ல 116வது வசனத்தில் சொல்றான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், இந்த பூமியில் உள்ளவர்களில் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களை உங்களது பாதை விட்டும் அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். நாம் நினைக்க தேவையில்லை, நாம் இவங்களெல்லாம் அப்படி சொல்லலாமா, அவங்கள சொல்லலாமா? குஃப்ரா, அது தெளிவான குஃப்ரு தான். ஷிர்கா, அது தெளிவான ஷிர்கு தான். இல்லை நம்மட ஆட்கள் தானே, அது குஃப்ரு தான், பிரச்சனை இல்லை, பரவாயில்லைண்டா நீங்கள் காஃபிரா போயிருவீங்க. அப்போ அல்லாஹ் இறக்கினதை கொண்டு தீர்ப்பு வழங்குவதென்றால் நாங்கள் காஃபிர்கள் எந்த சந்தேகமும் கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்றோம். அதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்ற நேரத்தில் சொல்றான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாரிடத்தில்? ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இஸ் காலூ லிகௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலே சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்கள் அல்லாஹ் அல்லாத எவைகளையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவைகளையும் விட்டும் நாங்கள் ஒதுங்கி விட்டோம், நிரபராதியாகி விட்டோம். அல்லாஹ் சொல்றான், கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பகைமையும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது. அபதன், நிரந்தரமாக. ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, இதுதான் ஈமான்றது. நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்புகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில என்னது, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. காஃபிர்னா காஃபிர் தான், அவன் கொள்கை மட்டுமல்ல, அவர்களை விட்டும் நாம் கொள்கை ரீதியாக. சென்ற வாரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, நான் கடைசி அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். அதாவது நாம் பிற மத கலாச்சார விஷயத்தில் நாம் எப்படி ஒதுங்குவது, நாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்றதுன்றது. காவிர்களை பொறுத்தவரையும் அவர்களோட அந்யோன்யமான உறவு கிடையாது நமக்கு. அவங்க காவிர்கள், இவ்வளோ பேரை நம்ம காவிர்னு சொல்றதா என்று யோசிக்க தேவை. அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியில் அதிகமானவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்கன்றான். என்ன செஞ்சாங்க? நீங்களும்
நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குறீங்களோ அவைகளை விட்டும் நாங்கள் ஒதுங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். இதை சூரா அல் மும்தஹினா 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் நீங்க பாருங்க. சூரத்து ஸுஹ்ருஃப்ல நீங்க பாருங்க, وَإِذْ قَالَ لِإِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கும் சொன்னார், தன்னுடைய சமுதாயத்துக்கும் சொன்னார், இன்னி பராஉம் மிம்மா தஅபுதுன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் நான் ஒதுங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லல்லதி ஃபதரனி, அல்லாஹ் யார் என்ன படைச்சானோ அந்த ரப்பை தவிர அவனை மட்டும் தான் நான் வணங்குவேன். ஃபஇன்னஹு சயஹ்தீன், அவன் எனக்கு நேரான பாதையை காட்டுவான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள்ன்றதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மூன்றாவது விஷயத்தில் நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும், முஷ்ரிக்னா அவன் முஷ்ரிக் தான், அதுல டவுட் வரக்கூடாது. நமக்கு அவன் வழிமுறை சரியாக இருக்குமோன்னு சந்தேகம் வரப்படாது. சில ஆட்கள் அப்படி சொல்றாங்க, இஸ்லாம் என்பது அது ஒரு சமத்துவம் அப்பா, நாம் என்னத்துக்கு அவனும் எல்லாம் அப்படி சொல்லிட்டு தேவையில்லை, அவனும் சில நேரம் சரியான பாதையில் இருக்கணும், எல்லாம் ஒரு மார்க்கம் தான், எல்லாம் போய் சேர்ற இடம். நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் விளங்காமல் சொல்கிறாங்க சிலவங்க, எல்லா மார்க்கம் ஒன்று தான்ப்பா, அதில் ஆதாம் ஏவாள்னு வந்துக்குது, இங்கே ஆதாம் ஹவ்வான்னு வந்துக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பேசும்போது பேசுகிறாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிற பைபிள் இந்த குர்ஆன் ரெண்டும் ஒன்று தான், அதே எப்படி ஒன்றா போன்றேன். இப்படி யாராவது சொன்னால் அவங்க தங்களோட மார்க்கத்தை விட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இல்லை கிறிஸ்தவம் ஒன்று தான், நீங்கள் பாருங்க, ஜோசப்னு வந்துக்குது, இங்கே யூசுப்னு வந்துக்குது, யாக்கூப்னு வந்துக்குது, இங்கே யாக்கூப்னு வந்துக்குது, ஆபிரஹாம் இருக்குது, இந்த இப்ராஹிம் இருக்குது, எல்லாம் ஒன்று தான், பேர் தான் வேற. நீங்கள் இறைவன் சொல்றீங்க, நாங்கள் அல்லாஹ்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ நீங்கள் நாங்கள் ஒன்று தான் முடிக்கிறாங்க. கடைசியா மார்க்கம் சொல்ல போய் என்ன நடக்குது, அவங்களோட மார்க்கத்தில் இவங்க யார் கிறிஸ்தவம் யார் முஸ்லீம்னு தெரியாத அளவுக்கு ஆவியர். அப்படி சொல்லப்படாது, நாங்கள் இருக்கிறதான் சரியான வழி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தை இந்த பூமியில கொண்டு வந்தாங்களோ அந்த வழிமுறையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தாங்க. நீங்க மாத்திட்டீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் நீங்க இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அவங்க தங்களோட மார்க்கத்தை மாத்தி அவங்க வழிகேட்டில் போன உடனே அல்லாஹ்வோட டியூட்டி என்னடா, அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்பினான். எல்லா நபிமார்கள் கொண்டது ஒன்றுதான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர்கள் அனுப்பினோம். என்ன சொன்னாங்க, அன்யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், நீங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், தாகூத்தை நீங்க புறக்கணிக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றானே எப்படி, அதாவது சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தில், சூரத்து ஷூரால 13வது வசனத்தில் பாருங்க, ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை வசியத்து செய்தானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம, இப்ராஹீமுக்கு நாம் கொடுத்ததும், வ மூசா வ ஈசா, ஈசாவுக்கு மூசாவுக்கு கொடுத்ததும், அன் அகீமுத்தீன், அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குகின்ற அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நம்ம கிளியரா சொல்லணும், நீங்கள் தவறான வழியை தெரிவு செஞ்ச உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தூதரா அனுப்பினோம், நீங்க இருக்கிற பிழையான வழி, நீங்க காவிரா இருக்கிறீங்க. அதை நம்ம என்ன செய்யணும், நேரடி வார்த்தைகள்ல நம்ம என்ன செய்ய கவனமா பேசுறது அது வேற விஷயம். ஆனா அந்த கொள்கை பிழைன்றதை நம்ம சொல்லணும். இல்லை நாங்களும் சரி நீங்களும் சரி, சின்ன ஒரு வித்தியாசம் தான், நாம் ரெண்டு ஒரு மாற்றிக்கொள்வோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல போய் நம்முடைய இஸ்லாத்தை விலை பேசிட்டு வந்துடக்கூடாது, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த மூன்றாவது விஷயம் இவ்வளவுதான், நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். நான்காவது விஷயத்துக்கு வருவோம். என்னது, மன்அத்தகத, எவன் ஒருவன் நம்புகிறானோ, எப்படி நம்புகிறான், அன்ன கைர ஹதியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலு மின் ஹதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழி அல்லாத வேறு ஒரு வழிமுறையை, அக்மல், இதை விட ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் சில விஷயங்கள் சொன்னாங்கப்பா, அது அந்த கிளியரா சொல்லலை. ஆனால் இப்போ இந்த 2025 ஒரு ஆள் சொல்றாரு, அது சும்மா நல்லா ஆகிக்குது, நல்லா அழகா, அப்படி ஒரு ஆள் நம்பினா காவிரா போயிடுவார், அவ்வளோதான். அப்படிதானே, எங்களோட ஆட்களுக்கு சிலவங்களுக்கு இந்த பாரதூரங்கள் தெரிகிறது இல்லை, சும்மா அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்களை விட இந்த புதுசாக உள்ள ஆட்களுக்கு அறிவு கூடங்கிறாங்க சிலவங்க. சஹாபாக்கள்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு என்னத்தை தெரிய போகுது, இந்த காலத்தில் உள்ளவங்க தான் பெரிய கண்டுபிடிப்பு, அவங்களுக்கு பெரிய அறிவு ஞானம் அப்படின்றாங்க. உலக விஷயங்களில் சில அந்த காலத்தில் உள்ள அறிவு இந்த காலத்தில் இல்லாமல் இருக்கலாம், அது வேற. மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு நவீன வளர்ந்தாலும் சஹாபாக்கள் என்பவர்கள் தான் நம்மை விட அறிந்தவர்கள். இது ஒரு நம்முடைய அகீதாவில் முக்கியமான ஒரு பகுதி, நம்ம தனியான ஒரு தலைப்பாக பேசலாம். அப்ப இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அல்லாத அல்லது மார்க்கத்தில் இல்லாத இன்னும் ஒரு விஷயம் இதைவிட சிறந்தது அல்லது முழுமையானது என்று யாராவது நம்பினால் அல்லது பேசினால் அவர் காஃபிராகி விடுவார். அவ் அன்ன ஹுக்கும கைரிஹி, ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த ஹுக்குமை விட மற்றவங்க கொடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ், அது அந்த காலத்துக்கு தான் சரி. இப்போ ரசூலுல்லாஹ் தீர்ப்பெல்லாம் எடுக்கலுமாப்பா,
அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு, காபிரா போயிடுவார். அப்படிதானே? கல்லதி யுஃபத்திலு ஹுக்ம தவாகீஸ் அலா ஹுக்மிஹி. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட சில பேர் என்ன செய்றாங்க, தாகூத்துகளிடத்துல தீர்ப்பு கேட்டு போறாங்க. தாகூத்துன்னா என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டு போட்டு இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள், அல்லாஹ் அல்லாதவை சட்டங்கள், இந்த உலக சட்டங்கள், அதுல தான் நம்மளோட வாழ்க்கைக்கு சரியான தீர்வு இருக்குது அப்படின்னு என்ன செய்றாங்கன்னா, சில இஸ்லாத்தை விட அந்த சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இப்படி யாராவது செய்தால் அவர் காஃபிராக போயிடுவார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், எப்படின்னு சொன்னா, ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வார நேரத்தில் உங்களை அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஹத்தா யுஹக்கிமுக, உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர்கள் எடுக்க வேண்டும். எப்ப? ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் வருகிற சச்சரவுகள் முரண்பாடுகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர்கள் எடுக்க வேண்டும். சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே அவர்கள் எந்த சஞ்சலமும் இல்லாமல், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதான் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அதான் சரி, இந்த நிலை வராத வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. சூரத்து நிசால 65வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது தான் நமக்கு தீர்வும் திருப்தியும். அப்படித்தானே? ஒரு பிரச்சனை வருது மார்க்க விஷயத்தில், இப்படி செய்யறதா அப்படி செய்யறதா, இதில் எது சரின்னு இப்போ நாம் எப்படி முடிவுக்கு வரணும்? எது சரின்றதை நம்ம டிசைட் பண்ணுறது அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை வச்சு தானே. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டை வைத்து நாங்கள் முடிவு ஒன்று நமக்கு வந்தால் நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நம்ம ஊரில் இவ்வளோ நாளும் நம்ம ஹஜரத் இப்படியெல்லாம் சொன்னாரா, நாங்கள் இவ்வளோ காலம் பரம்பரை 20 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு வரோம், காபிரா போய்வீங்க. ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எக்ஸெப்ட் பண்ணலையே. அல்லாஹ் எதான் சொல்கிறான்? எப்படி சொல்றான்? ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரு? பிரச்சனை வார நேரத்தில் உங்கள்கிட்ட வரணும், உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரையும் மூமின்களாக முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கம் தான் முழுமையானது. அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பேசின விஷயங்கள் எதுவுமே அவங்க பேசினது அல்ல. ஒமா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சையின்படி அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள். அவங்க பேசினால் இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் வஹி மூலமாக எது அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் பேசுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நாங்க மறுக்கிறோம்டா, நாங்க எதை மறுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட இன்னும் ஒருவருடைய வழிமுறை சிறந்தது என்று சொல்றோம்டா, அல்லாஹ் தன் தூதருக்கு வழங்கினதில் குறைந்து நம்ம சொல்றோம். எனவே தான் அது குஃப்ருக்கு கொண்டு போகுது. நம்மளே மிக மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ் இன்னும் சொல்றான், அலம் தர இலல்லதீன, நபியே நீங்கள் பார்க்கலையா, யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக்க, உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவைகளையும் நம்புவதாக சொல்லிக்கொண்டு யுரீதூன அன் யதஹாக்கமு இல தாகூத், தாகூத்துகளிடத்தில் போய் அவர்கள் தீர்ப்பு கேட்டு செல்கிறார்கள். வகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹி, அதை நிராகரிக்குமாறு அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். எங்க போறாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுட்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாத வேறு வேறு சட்டங்களை நோக்கி போறாங்க. மனிதர்களிடம் தீர்ப்பு கேட்டு போறாங்க. அல்லாஹ் அல்லாத அவர்களுடைய தலைவர்களிடம் தீர்ப்பு கேட்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹி, அதை அவர்கள் நிராகரிக்குமாறு ஏவப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ், எவர்கள் தாகூத்தை மறுத்து அல்லாஹ்வை நம்புறாங்களோ அவன்தான் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவன்தான் பலமான கயிற்றை பிடிச்சிட்டான் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவன் என்ன செய்றான்? அல்லாஹ்வுடைய சட்டம் கையில அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதம் அவனுடைய கையில இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இதையெல்லாம் நம்புவதாக சொல்லிக் கொண்டு யுரீதூன அன் யதஹாக்கமு இல தாகூத், தாகூத்துகளிடத்தில் போய் இவர்கள் தீர்ப்பு கேட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், யுரீது ஷைத்தானு அன் யுதில்லஹும் தலாலம் பஈதா,
ஷைத்தான் இவர்களை தூரமான வழிகேட்டிலே விட்டுவிட நாடுகிறான். வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் இறக்கிய கொள்கையின்பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் நீங்கள் தீர்ப்புக்காக வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ரஐத்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா, நயவஞ்சகர்கள் உங்களை விட்டும் அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை தான் முழுமையானது. அதை தவிர அங்கே நமக்கு தீர்வு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட இந்த இமாம் நல்லா சொல்லியிருப்பார். இந்த இமாம் இந்த நவாக்குதுல் இஸ்லாம் இந்த 10 விஷயங்களையும் சொன்ன, அதாவது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா, இவங்களை பற்றி சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம என்னென்ன ஷிருக்குகளை எல்லாம் நம்ம எதிர்த்து போராடுறோமோ, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் நம்ம தமிழ் உலகத்தில் எத்தனை குராபாத்துகள், எத்தனை மூட நம்பிக்கைகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது நம்மளோட பிரதேசங்களெல்லாம். திருமுற பக்கமெல்லாம் அவுலியாக்கள், திருமுற பக்கமெல்லாம் கபர்கள், அங்கே போய் நேர்ச்சி வைக்கிற மனுஷனுக்கு அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் அக்பர். யானை இது கொடுக்கலாம். நான் நாகூருக்கு போன இடத்துல பார்த்தேன், உங்கள் ஊரில் யானை என்னமோ இது வைக்க, அதில் காசு போட்டு போகிறான். அட மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்லலாம், உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். தரையிலையும் கடல்லையும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். அல்லாஹ் சொன்னான் சிறப்பித்திருக்கிறோம். அந்த சிறப்புக்கு பிரதான காரணமே அல்லாஹ் சொன்னான் உள்ளத்தை கொண்டு சிந்திக்கிற திறனை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். அவ்வளவு சிந்தனை வழங்கப்பட்ட இந்த மனிதன் சிந்திக்க வேண்டாமான்னு குர்ஆன்ல திரும்பி திரும்பி சொல்றான். இவன் போய் விளக்கமாத்து கட்டாடி வாங்கலாமா? இது இருந்தது. இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய ஆட்சி இவங்க செஞ்சதெல்லாம் கபரை கட்டினதும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டதும், கபறுகளில் விழா கொண்டாடினதும், இதைத்தான் அவர் எதிர்த்தார், இதைத்தான் உடைச்சார். ஹரத்தில் 4 மிம்பரை வச்சிருந்தாங்க. சவுதி முழுக்க ஷிருக்குகள். இதுக்கு எதிராக போராடினார். இந்த அடி வாங்கின கூட்டமெல்லாம் அந்த காலத்தில் எழுதினானோ இந்த முகமது பின் அப்துல் வஹாப் தான் எங்களை எல்லாத்தையும் இல்லாமாக்கினேன். இன்றைக்கி நாங்கள் குர்ஆன் சுன்னாவை சொல்கிற நேரத்தில் நம்மளுக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தானே செய்யுது. இது நாம் கொஞ்சம் செய்கிறதால நமக்கு கொஞ்சம். அவர் என்ன செஞ்சார்? பெரிய லெவலில் செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் வஹாபி நீத்துறாங்க. அவர் என்ன சொன்னார், என்ன பேசினார், அது அவர் கொள்கை என்ன, அவர் பிரச்சாரம் என்ன, அவர் எழுதின புத்தகம் என்ன, அவர் என்ன சொல்லணும், எதுவுமே இல்லை. இந்த பொதுமக்கள் அவர் வஹாபி, அவர் மோசமான ஆள். என்ன மோசமான ஆள்டாப்பா இந்த மாதிரி சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யபூன், ஜாஹிலிய சட்டங்களையா இவர்கள் விரும்புகிறார்கள்? அல்லாஹ் சொல்றான் அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட தீர்ப்பு சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் தஆலா சூரா மாயிதாவினுடைய 50வது வசனத்தில் சொல்றான். எனவே இந்த 4வது இந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த வழிமுறை தான் முழுமையானது நம்பணும். ஏன்? இதை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. யார் சொல்றது? அல்லாஹ் முழுமைப்படுத்தினது. அப்ப அல்லாஹ் முழுமைப்படுத்தி இந்த மார்க்கத்தை தான் உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கம் குறைபாடு உள்ளது என்று நாம் நம்பினால், அல்லது அதைவிட முழுமையான ஒன்று இருக்கிறது என்று நம்பினால், அப்ப அல்லாஹ்வோட வழிகாட்டல் சரியில்லை, வேற யாரோ நமக்கு ஒரு முழுசா ஒன்றை தந்திருக்கிறான் என்று நாம் நம்புறது என்பது நம்மளை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது, வ கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு ஹுத்பாலையும் சொல்லுவாங்க, வழிகாட்டலில் மிகச் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தில் மிக மோசமானது புதுசாக உண்டாக்கப்படக்கூடியது. வ குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா புதிதாக உண்டாக்கப்படக்கூடியதும் வழிகேடாகும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாம் சம்பூர்ணமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாத தனி மனிதர்களுடைய கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ அதுவும் சிறந்த ஒன்றுதான், அதுவும் முழுமையானது தான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு, அவர்களுடைய தீர்ப்புகளை விட்டுட்டு, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை விட்டுட்டு வேற ஒன்றை சிறந்தது என்று யாராவது கருதினாலோ அல்லது பேசினாலோ அல்லது நினைத்தாலோ அது குஃப்ருடைய விஷயம் என்ற விஷயத்தையும் 4வது விஷயமாக நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். 5வது விஷயம் என்னென்றால், மன் அப்கத ஷைஅன் மிம்மா ஜாஅ பிஹிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை யாராவது வெறுத்தால்,
அதாவது அபுகலான்றது புகுத் வெறுக்குது, அதாவது இது நமக்கு சரி வராது, நமக்கு செட் ஆகாது என்பது போன்று வெறுத்தால் வலவ் அமில பிஹி, அவர் வெறுக்கிறாரு ஆனா அதை செய்யறாரு, நிற்பதற்காக செய்யறாரு, ஆனா உண்மையில அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த வழிமுறையை கம்ப்ளீட்டா அவர் வெறுக்கிறாரு. ஆனா ஏன் செய்யறாருண்டா என்ன செய்ய, மற்றவன் நம்மளை பார்த்து தப்பா நினைச்சிடப்படாது அப்படின்னு அவர் வெறுத்து கொண்டே செய்யறார். இப்ப மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை அவர் வெறுக்கிறார். தொழுகை இதெல்லாம் ஒரு இபாதத்தா, அப்படி என்னத்துக்கு தொழுவுறீங்க, தொழாட்டி தான் நம்மளை முஸ்லீம் சமுதாயத்தில் சேர்க்க மாட்டாங்களே, அதுக்காக பள்ளிக்கு போறார். ஆனா உண்மையில அவர் விரும்புறாரா இல்லை. அப்ப இமாம் சொல்றாங்க எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை, மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை யாராவது வெறுத்தால் அந்த வேலை அவர் செஞ்சாலும் கூட அவர் காஃபிரா போயிடுவார். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க இந்த சப்ஜெக்ட்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இதுல வெறுக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது, ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி, அவருடைய ஹவா, அவருடைய அந்த ஆசை, அவருடைய விருப்பம் நான் கொண்டு வந்ததை பின்பற்றாத வரைக்கும். ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தாங்களோ அதை நாங்க பின்பற்றணும், நமக்கு விருப்பமாகணும். சில மனித உணர்வுகள் சில விஷயங்களை இயற்கையாக வெறுக்கும். மனிதன் நேச்சர் என்னது நமக்கு உதாரணமா யுத்தம் என்பது அல்லாஹ் கடமையாக்கிக்கிறான். சில நேரம் மனித இயல்பு அது யுத்தத்துக்கு போகணுமேனா, அங்கே போனால் இது நடக்கும், நம்ம சில நேரம் வெட்டுப்படலாம், காயப்படுத்தப்படலாம், கொலை செய்யப்படலாம், அப்படி ஒன்று இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். இயல்பாக மனிதன் சில விஷயத்தை அதை தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். அதனால தான் இந்த அல் புகுத் என்ற விஷயத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க இமாம்கள். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அது புகுதுன் முகஃபிரும், ஒருவனை காஃபிராக்கக்கூடிய விதமான வெறுப்பு. அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல் ஜாஅஹும் பில் ஹக், மாறாக அவர்களிடம் சத்தியம் வந்திருக்கிறது, வ அக்ஸருஹும் லில் ஹக்கி காரிஹூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஹக்கை வெறுக்கிறார்கள். இது என்ன வெறுப்பு? முகஃபிர், காஃபிராக்கக்கூடிய வெறுப்பு. ஹக்கை வெறுக்கிறாங்க, தொழுகை வெறுக்கிறாங்க, நோன்ப வெறுக்கிறாங்க, கலிமா வெறுக்கிறாங்க, தௌஹீத வெறுக்கிறாங்க, அப்படிதானே, அல்லாஹ் வெறுக்கிறாங்க, ரசூல வெறுக்கிறாங்க, ஹக்கையே வெறுக்கிறார்கள். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ, அதாவது அவர்கள் அல்லாஹ் இறக்கியதை வெறுத்தார்கள், فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ, அவர்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று அல்லாஹ் சூரா முஹம்மதுல மேலே சொன்னது. சூரா முஃமினூன் 23:70, இரண்டாவது நான் சொன்ன வசனம் 47 9வது வசனம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ் இறக்கியதை வெறுத்தாங்க. அப்ப இந்த வகையான வெறுப்பெல்லாம் என்னது? இது காஃபிராக்கக்கூடிய, தக்ஃபீர் பண்ணக்கூடிய வகையான வெறுப்பாகும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், சூரத்துல் அன்ஆம் 6:125 சொல்றான், ஃபமன் யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, அல்லாஹ் நேர் வழி காட்ட நாடினால் இஸ்லாத்துக்காக அவன் உள்ளத்தை விரிவாக்கி விடுகிறான். வமன் யுரித் ஐ யுதில்லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடுகிறானோ, யஜ்அல் ஸத்ரஹு ضيقன் ஹரஜன், அவன் உள்ளத்தை இறுக்கமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறி போறவன் உள்ளம் எப்படி சுருங்குமோ அதே மாதிரி அந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ள முடியாத விதமாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வெறுப்பு அப்படின்றத காஃபிராக்கக்கூடிய, குஃப்ரை உண்டாக்கக்கூடிய விதமான வெறுப்பாக அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், சூரத்து ஜுமர்ல, வஇதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, இந்த இணை வைக்கக்கூடிய, ஷிர்க் வைக்கக்கூடிய, அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களை அழைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மட்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன், அவனை நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி போய் விடுகின்றன, அவருடைய அந்த உள்ளங்கள் எல்லாம் சுருங்கி விடுகின்றன. லா யுமினூன பில் ஆகிரா வைதா துக்கிரல் லதீன மின் தூனி, அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், அவங்கள அவுலியாக்களை, அவர்களுடைய தெய்வங்களை நினைவுபடுத்தப்பட்டால், இதாஹும் யஸ்தபிஷிரூன், அவர்கள் பூரிப்படைகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்களை பற்றி இந்த வசனங்கள் எல்லாம் பேசுது. இது முதலாவது வகையான வெறுப்பு. இது காபிராக்கிடும். ஒரு ஆள் தொழுகை அவருக்கு பிடிக்குதில்லை, காபிரா போயிடுவார். அவருக்கு ஒரு வணக்க வழிபாடு, தாடி வைக்கிற சுன்னா அவருக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு, சி கேவலமாக இருக்குது இல்லையா, இது அசிங்கமாக இருக்குது இல்லையா. ஒரு ஆள் வைக்கல, வைக்காம இருக்கிறார், அது நிர்பந்தத்தில் இருக்கிறார், அதெல்லாம் எங்க பிரச்சனை. அவருக்கு இயல்புலே விருப்பம் இல்லை, வெறுக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு சட்டமா?
அதே மாதிரி இந்த அதாவது இந்த குற்றவியல் சட்டங்களில் ஒரு ஆள் வந்து களவெடுத்துட்டாருன்னா கையை விட்டுரு, இப்படியெல்லாம் செய், இப்படியெல்லாம் வைக்கலாமா, இதெல்லாம் செய் அப்படிங்கிறார், காபிரா போயிடுவார். இஸ்லாம் சொல்லிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் வெறுக்கிறார். இப்போ தொழுக இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் செஞ்சு அப்படின்னு வெறுக்கிறார். ஆனாலும் நிற்பதற்காக போறார். ஆனால் செய்கிறார் என்பதற்காக இல்லை, அவர் செஞ்சாலும் சரி வெறுத்த காரணத்துக்காக அவர் காபிரா போயிடுவார். அப்போ அல்லாஹ் கொண்டு வந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த ஒரு மார்க்க வழிமுறைகளையும் என்ன செய்யக்கூடாது, வெறுத்து விடக்கூடாது. இது குஃபரை உண்டாக்கும். இது முதலாவது வகையான விஷயம். ரெண்டாவது வகையான விஷயம் என்னன்னு சொன்னா, அது மனிதனுடைய நேச்சர்ல சில விஷயங்கள் அது அவனுக்கு வெறுப்பு வரும். ஆனால் அவன் கடமை வெறுக்கலை. சுபுக்கு எழும்பி போய் ஒழு செஞ்சுட்டு தொழுகிறது அவனுக்கு ஒரு கஷ்டமாகவும் கடினமாகவும் மனசு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குதுன்றது அவனோட நேச்சர். அல்லது நல்லா கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் தாடி இங்கே வந்தால் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அது அவன் அதை வெறுக்கிறான். ஆனால் அந்த சுண்ணா வெறுக்கலை, அந்த சுண்ணா அவனுக்கு விருப்பம். நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குதேன்னு நினைக்கிறான்னு வைங்களேன். ஆனால் அதுக்காக அதுவும் சரியல்ல, அது குஃபுருக்கு கொண்டு போகுது அவனை. அந்த சுண்ணா விரும்புகிறான், அந்த சுண்ணாவை அது வந்து மார்க்கத்தில் உள்ளது, ஆனாலும் அவன் செய்கிறதுல கொஞ்சம் சங்கடப்படுறான். உதாரணமாக வைங்களேன், இப்போ திருமணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மஸ்னான்னா, ஸ்டார்ட்டே 2ங்கிறான், 3ங்கிறான், 4ங்கிறான். இப்போ ஒரு திருமணம், ரெண்டாவது திருமணம் மனைவி விரும்பலாம், நேச்சர். அது தப்பா இல்லை? அவர் மார்க்கம் சொன்னதை நம்ம சொல்லலுமா? இந்த பாரு, நீ மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை நீ வெறுக்கிறா, நீ காஃபிரா போய் தான் சொல்லலுமா? நேச்சர். அப்போ சஹாபாக்கள் ரசூலோட மனைவிமார்களும் அதை அக்செப்ட் பண்ணலை. அது இயற்கை. பெண்களுடைய நேச்சர் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ விரும்ப அமைக்கிறாங்க. ஆகவே உங்கள் மார்க்கத்தை மறுக்கிறாங்கன்னு தான் பாருங்க, நவாகுதுல் இஸ்லாமில் அந்த வந்து சுண்ணாவை விரும்பவில்லை, ஆகவே காபிர்னு சொல்லணுமா? இல்லை. இதுக்கு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து மனிதனுடைய இயற்கை அதை என்ன செய்யும், கொஞ்சம் வெறுக்கும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத்திப அலைக்குமுல் கிதாலு, போர் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, வஹுவ குர்ஹுல் லக்கும், அது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும். அப்படின்னா வெறுப்புன்னு வரும். யுத்தத்துக்கு போகிறது, அதில் சிரமங்கள், அதுக்காக நம்ம படுற கஷ்டங்கள், அதில் வரக்கூடிய உயிரிழப்புகள் யாருக்கு விருப்பமாயிக்கும்? ஏன்னா சிரமமாயிக்கும். ஆனால் நாம் அந்த கடமை நமக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் ஒரு கடமையா, இது அல்லாஹ் சொல்லிக்க மாட்டான், இதை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு போனால் குஃபுர். ஆனால் இது கடமை அவருக்கு தெரியும். ஆனால் அதில் உள்ள சில விஷயங்களை என்ன செய்கிறார் அவர், அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல சொல்லி காட்டும். இதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கமா அக்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமின்களில் ஒரு சாரார் அதை வெறுப்பாகவே தான் எடுத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வகையானது மனிதன் இயற்கையாக அவனோட உள்ளத்தில் வரும். ஆனால் என்ன செய்யணும், இந்த மாதிரி வெறுப்புணர்வுகள் நமக்கு வரும்போது நம்ம உள்ளத்தோட போராடி அதை விருப்பமாக மாற்றணும். குஃபுருக்கு போகாதுன்றதுக்காக அது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ தாடி வைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் அந்த சுண்ணாவை நம்ம வெறுக்கலை. இப்போ வந்து ஒன்றுக்கு பல திருமணம் பண்ணுறத பெண்கள் அதாவது வெறுக்கலை, அது சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அது மார்க்கத்தில் உள்ளது, நாங்கள் மறுக்கலை. அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் சரியாக தான் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் காபிரா போக மாட்டாங்க, அப்படி தானே? அப்போ ஒரு சுன்னாவை பொறுத்தவரையும் நாம் மனதளவில் அதை விருப்பத்தை உண்டாக்கி கொள்றதுக்கு நாம் முயற்சிக்கணும், ஆனால் காபிரா போக மாட்டோம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், புகாரில் 7199வது ஒரு இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, பாயனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸம்இ வத்தா, செவிமடுப்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உடன்படிக்கை செய்தோம். ஃபில் மன்ஷதி வல் மக்ரஹி, நாங்கள் உற்சாகமாக இருக்கிற நேரத்திலும் வெறுப்பாக இருக்கிற சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கை செய்தோம் என்று ரசூல் நபித்தோழர்கள் சொல்றாங்க. புகாரில 7199வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். எனவே நாங்கள் இதில் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அதை வெறுத்திடப்படாது, அதில் நாங்கள் வெறுப்பு வச்சிடப்படாது. நமக்கு உதாரணமாக சில ஆட்கள் வந்து பேச்சில் இந்த குஃப்ரி என்பது சில நேரம் எண்ணத்தில் உண்டாகலாம், நம்முடைய பேச்சில் உண்டாகலாம், நம்முடைய செயல்களில் அது உண்டாகலாம், பல வகையில் வரும். எந்த ஒரு வார்த்தையும் நம்ம அல்லாஹ்வுடைய எந்த ஒரு விஷயம், ஒரு தொழுகை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஏனைய எந்த ஒரு வணக்க வழிபாடுகள், இதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை, இதெல்லாம் இப்படி அந்த மாதிரி தூக்கி வீசிடப்படாது. அது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வோட தூதர் வழிமுறை தான், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களால் செய்ய முடியலை, அல்லது எங்களுக்கு இது நிறைவேற்றுறதுல என்னென்ன பிரச்சனை, அது வேறு. அப்போ இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்படி தெளிவாக நாங்கள் விளங்கலைன்னா நாங்கள் சும்மா யாராவது தேவையில்லாமல் காஃபிராக்கி விட்டுருவோம். இது ஒரு முக்கியமான குஃப்ருக்கு கொண்டு போகிற விஷயம். இதை நாங்கள் சரியாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். போதுமா?
ரைட். அப்போ நம்ம இதுவரைக்கும் 5 பார்த்துட்டோம். நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியது 6வது பகுதி. 6வது பகுதி என்னென்னா இஸ்திஹ்ஸா, மார்க்க விஷயங்களை கேலி செய்கிற சம்பந்தமான 6வது விஷயம் தான் நம்ம பார்க்க. இதில் இந்த இதுவரைக்கும் உள்ளதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கொஞ்சம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க.